மரத்தை வந்து தேசிய மரமாக அங்கீகரிக்கணும்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியோட நிறுவனர் தலைவர் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஒரு காலத்துல முழங்கினதெல்லாம் நம்ம மறந்துடக்கூடாது. பனை என்பது ஒட்டுமொத்த உயிர்களையும் காக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில். அந்த தொழிலை நசுக்கரிச்சிட்டாங்க. சாராய வியாபாரிகளும் சாராய ஆலையை நடத்தக்கூடிய முதலாளிகளுக்கும் எந்த விதத்திலும் பங்கு வந்துவிடக் கூடாதுங்கிறதுக்காகவே கல் வந்து இந்த தமிழ்நாட்டில் மட்டுமே தடை செய்யப்பட்டது. ஏனைய பிற மாநிலங்கள்ல கல் வந்து விற்பனை செய்யப்படுது. அதுல வந்து சில விஷப்பொருட்களை கலந்து விற்கிறான்னா அவனை தண்டனைக்குள்ளாக்க வேண்டியது. அதுக்காக கல்லையே வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல உணவு பட்டியலில் இருக்கக்கூடிய கல்லை வந்து தமிழ்நாட்டுல தடை செஞ்சு சாராயம் மூலமா தாலி எடுத்தா பரவாயில்ல, சாராயம் மூலமா கள்ளச்சாராயம் மூலமா செத்தா பரவாயில்ல, அரசே ஓடி போய் 10 லட்சம் ரூபாயை கொடுத்து அவர்களுடைய தூக்கத்திலே பங்கெடுத்துக் கொள்ளலாம். ஏன்னா கள்ளச்சாராயம் குடிச்சதுங்கிறது ஒரு தேசிய விடுதலை போர்ல பங்கேற்று வந்த ஒரு பெருமைக்குரிய செயல் அல்லவா. அதனால அப்படி வந்து அங்க 10 லட்சம் ரூபாய் அரசு கொடுக்கும். இந்த மானங்கட்ட அரசுகள் எல்லாம் மாறணும், நல்லாட்சி மலரணும்னா நம்ம மாதிரி மக்கள்லாம் நாம் தமிழர் கட்சியெல்லாம் இன்னைக்கு கிட்டத்தட்ட பல கோடி பண விதைகளை வந்து தமிழ்நாடு முழுக்க நட்டு இன்னைக்கு ஓரளவுக்கு நீராகரம் உள்ள ஒரு பூமியாக தமிழ்நாட்டை மாற்றியது வந்து நாம் தமிழர் கட்சி. ஒரு மரம் வந்து ஒரு பனை மரம் வந்து 40 அடி வந்து தண்ணீரை தேக்கி வைக்கக்கூடிய ஒரு வேலையை வந்து பனை மரம் செய்யுது. அந்த பனை மரத்துல ஒண்ணு கூட வந்து வேஸ்ட் இல்லை. அதுல இருக்கக்கூடிய அந்த பணம் பூ கூட வெட்டு போட்ட காயத்தை ஆத்தன்னு சொல்றாங்க. அந்த தாய்ப்பாலுக்கு நிகராக பேசக்கூடியது இன்னைக்கு பதநீர். இன்னைக்கு இந்த வெயில் காலங்கள்ல வந்து பதநீர் வந்து அதிக அளவுல வந்து இறக்கி வந்து வாங்கி சாப்பிடுவாங்க. அதுல வந்து சுண்ணாம்பு கலந்துட்டா பதநீர், சுண்ணாம்பு இல்லைன்னா கல்லுங்கிறாங்க. அந்த கல்லுமே ஒரு மரத்து கல்லு குடிச்சா பல நோய்கள் வந்து தீருங்கிறது ஆயுர்வேதத்துல சொல்லப்பட்ட செய்தியா இருக்குது. ஆக கல்லுக்கு தடை செஞ்சிருக்கிறேன். அப்ப ஒருவேளை அந்த கல்லை இறக்குவதாக அந்த இடத்துல போய் தகவல் வந்திருக்கு, போயிருக்காரு எஸ் அங்க போயிருக்கிறாரு. அங்க மணிகண்டங்கிறவர் இல்லை, யாருமே இல்லை, ஆளே இல்லாத ஒரு இடமா இருக்கு. அங்க இருந்து நேர பாருங்க, இந்த கடமை தவறாத இந்த காவல்துறை சார்ந்த இந்த புண்ணியவான் சொல்றாரு, நேரடியா வீட்டுக்கு போயிருக்காரு. மணிகண்டன் வீட்டுல போய் வீட்டுல இருந்து ஆளை கூட்டு வந்து அவங்க அந்த மேல என்னவா வச்சிருக்கேன்னு பார்க்கணும், போய் மேல போய் இறக்கி கொண்டு வந்து நிரூபிச்சு காட்டு. என்ன அப்படி என்ன அவசியம் இருக்கு? நான் தெரியாம கேட்கிறேன். காவல்துறையில இந்த காக்கி சட்டை போட்டதுனாலே வந்து அந்த வந்து இன்னும் என்ன சொல்றீங்களோ அவற்றை கேட்கணுங்கிற அளவுக்கு நீங்க என்ன கடவுளா? இந்த மக்களை வாட்டி வதைக்கக்கூடிய இல்ல வேற ஏதோ அசுர சக்தியா? என்ன காரணம்? எதுக்கு அதுல இருக்குதா இல்லையாங்கிறத நீங்க போய் ஏறி செக் பண்ண முடியும்னா, அதுல இறக்குனா வந்து கண்டுவே வரும், அதுல சுண்ணாம்பு கலத்தாத்தையும் பயணியா மாறும். அதுல போய் அந்த பையனை போய் 37 வயசு உள்ள அந்த மணிகண்டனை ஏற வச்சு இறக்கி கொண்டு வரும்போது இந்த வீட்டுல இருக்கக்கூடிய அவங்க வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய கெஸ்டா வந்திருக்க அண்ணன் பிள்ளைகளை பூராத்தையும் சின்ன பிள்ளைகளை மிரட்டி கொண்டு ஒரு சாணா தேடிய மக்கா அப்படின்னு சாதியை கொண்டெல்லாம் அவங்க பேசுறதுக்கான அதிகாரம்